வணக்கம் நண்பர்களே, முக்கிய செய்திகளை இந்த பதிவில் பார்க்க போகிறோம். திமுக காரங்க ஒட்டு மொத்தமாக இண்டி கூட்டணியுடைய தலைமை பொறுப்பை இப்போது ஸ்டாலின் ஏற்கணும். அப்போ தான் 2029 இண்டி கூட்டணி ஆட்சிக்கு வரும் அப்படின்னு சொல்லி வச்ச மாதிரி எல்லாம் ஒரே மாதிரி பதிவு போட ஆரம்பிச்சிருக்காங்க. இதனுடைய தொடக்கம் யார்? மணிசங்கர் ஐயர், காங்கிரஸுடைய மூத்த தலைவராக இருந்தவர், முன்னாள் அமைச்சர் மணிசங்கர் ஐயர். அவரே சொல்கிறாரு, ஸ்டாலின் தான் இண்டி கூட்டணிக்கு தலைமை பொறுப்பு ஏற்கணும், ராகுல் கிடையாது அப்படின்னு சொல்லிட்டு காங்கிரஸுடைய மூத்த தலைவர் சொன்னதுனால தான் இவ்வளோ பெரிய டிபேட்டு. காங்கிரஸுடைய மூத்த தலைவரே சொல்லிட்டாரா, அப்போ நாம இனிமேல் பேசாமல் இருக்கக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு ஒட்டுமொத்த உடன்பிறப்புகளும் ஸ்டாலின் ஸ்டாலின் இண்டி கூட்டணியுடைய தலைவர் ஸ்டாலின் அப்படின்னு சொல்லிட்டு பதிவுகள் போட ஆரம்பிச்சிருக்காங்க. இவங்க பத்தாதுன்னு இப்போ சாம்னா பேப்பர் இருக்குல்ல, யாருடைய பேப்பரு? உத்தவ் தாக்கரேவுடைய சிவசேனாவுக்கு சொந்தமான பேப்பரு சாம்னா பத்திரிகை. இப்போ கூட மகாராஷ்டிராவில் உள்ளாட்சி தேர்தல் நடந்துச்சுல, அப்போது அண்ணாமலையை அரசியல் நாகரிகமே இல்லாமல் இந்த சாம்னா பேப்பரு கண்டமேனிக்கு எழுதுனாங்க. அரசியல் நாகரிகம் துளியும் இல்லாமல் தமிழகத்திலிருந்து வந்த பிச்சைக்காரர் அப்படின்னு அண்ணாமலையை விமர்சனம் பண்ணாங்க இந்த சாம்னா பேப்பர். அண்ணாமலை இனி மகாராஷ்டிராவுக்கு வந்தால் காலை வெட்டுவோம் அப்படின்னு சொல்லிட்டு சாம்னா பேப்பர் எழுதுனாங்க. அந்த சாம்னா பேப்பரு என்ன சொல்லியிருக்காங்கன்னா, இண்டி கூட்டணியுடைய தலைமை பொறுப்பை ஒன்று மு.க. ஸ்டாலின் இல்லைன்னா மமதா பானர்ஜி பிடிக்கணும், அப்போ தான் கூட்டணி வலிமையாகும் அப்படின்னு சொல்லிட்டு சாம்னா பேப்பரு ஒரு தலையங்கம் எழுதியிருக்காங்க. உடனே உடன்பிறப்புகள் சாம்னா பேப்பர் எழுதுனதை ஷேர் பண்ணிக்கிருக்காங்க. இது ஒரு பெரிய பொலிட்டிக்கலாக டிபேட்டாக மாறி இருக்கு. இண்டி கூட்டணியுடைய தலைமை பொறுப்பை அவ்வளவு எளிதாக காங்கிரஸ் திமுகவுக்கு விட்டு கொடுக்க மாட்டாங்க அப்படிங்கிறதான் என்னுடைய பார்வை. விட்டு கொடுத்துட்டா காங்கிரஸ் டம்மி ஆயிரும்ல. காங்கிரஸ் நேஷனல் பார்ட்டி, திமுக ரீஜனல் பார்ட்டி, திரிணாமுல் காங்கிரஸ் பார்ட்டி ரீஜனல் பார்ட்டி. அப்போது ரீஜனல் பார்ட்டிக்கு இண்டி கூட்டணியுடைய தலைமை பொறுப்பை விட்டு கொடுத்தா காங்கிரஸை எவனாவது மதிப்பானா அப்படிங்கிற ஒரு கேள்வி தான் பிரதானமாக நிறைய பேர் எழுப்புறாங்க. ஏற்கனவே காங்கிரஸுக்கு தேசிய அளவில் பலத்த அடி விழுந்துக்கு இருக்குது. இதில் தலைமை பொறுப்பெல்லாம் அவங்க இழந்தாங்க அப்படின்னா இன்னும் அவங்களுடைய பேர் டேமேஜ் ஆகும் அப்படிங்கிறதான் பொலிட்டிக்கல் எக்ஸ்பர்ட் சொல்கிறாங்க. அதுலேயும் மமதா பானர்ஜியை தலைவராக போட்டால் கூட பெரிய பஞ்சாயத்து கிடையாது காங்கிரஸுக்கு. ஆனால் என்ன, காங்கிரஸிலிருந்து பிரிஞ்சவங்க தான் மமதா பானர்ஜி, பிரிஞ்சு திரிணாமுல் காங்கிரஸ் அப்படின்னு சொல்லிட்டு கட்சியை உருவாக்குனாங்க. இப்போ இவங்கெல்லாம் ஒன்று சேர்ந்துக்கிட்டு மோடியை எதிர்க்கணும் அப்படிங்கிற பேரில் ஒன்று சேர்ந்துக்கிட்டு ஒரே கூட்டணி, அந்த கூட்டணிக்கு தலைமை பொறுப்பை மாற்றிக்கிட்டா மக்கள் ஏற்றுக்குவாங்களா அப்படிங்கிற ஒரு பேசிக்கான கேள்வியும் நிறைய பேர் எழுப்புறாங்க. திமுக தலைமை பொறுப்புக்கு வந்துட்டா சனாதன தர்மத்துக்கு எதிராக உதயநிதி ஸ்டாலின் பேசினது, ஹிந்தி மொழிக்கு எதிராக திமுகவுடைய தலைவர்கள் பல பேர் பேசியிருக்காங்க. இதெல்லாம் டெஃபினட்டாக காங்கிரஸுக்கு பேக் ஃபயராக மாறும். நார்த்தில் காங்கிரஸ் ஓட்டு கேட்டு போக முடியாது. திமுக தலைமையில் இருக்கக்கூடிய இண்டி கூட்டணியில் தானே நீங்கள் இருக்கீங்க அப்படின்னு சொல்லிட்டு காங்கிரஸை பார்த்து எல்லாரும் கேள்வி கேட்பாங்க. அதனால் இந்த ஒரு தர்ம சங்கடமும் காங்கிரஸுக்கு ஏற்படுவதற்கு சான்ஸ் இருக்குது. அதனால் காங்கிரஸ் இந்த தலைமை பொறுப்பை திமுகவுக்கு ஸ்டாலினுக்கெல்லாம் விட்டு கொடுக்க மாட்டாங்க அப்படிங்கிறதான் என்னுடைய ஒப்பீனியன். உங்களுடைய பார்வைகளை கமெண்ட் பண்ணுங்கள். ரெண்டாவது என்ன பார்க்க போகிறோன்னா, டெல்லியில் ஏஐ இம்பேக்ட் சம்மிட் நடந்து வருது. பிப்ரவரி 16 பிரைம் மினிஸ்டர் மோடி அவர்கள் அந்த மிக முக்கியமான சம்மிட்டை தொடங்கி வச்சார். அதில் ஒரு கான்ட்ரவர்சி. உத்தரப்பிரதேசத்தில் கல்கோடியாஸ் அப்படிங்கிற ஒரு யூனிவர்சிட்டி இந்த ஏஐ இம்பேக்ட் சம்மிட்டில் பார்ட்டிசிபேட் பண்ணியிருக்காங்க. ஓரியன் அப்படிங்கிற ரோபோ நாயை காட்சிப்படுத்தியிருக்க அந்த யூனிவர்சிட்டி, இந்த யூனிவர்சிட்டி தான் இதை கண்டுபிடிச்சிச்சு அப்படின்னு சொல்லிட்டு அந்த யூனிவர்சிட்டியுடைய பிரதிநிதி மீடியா கிட்ட தெரிவிக்கிறாரு. ஆனால் விசாரித்து பார்க்கும்போது மீடியாக்கள்லாம் எதை எக்ஸ்போஸ் பண்ணியிருக்காங்கன்னா, அந்த ரோபோ நாயை இந்த யூனிவர்சிட்டி கண்டுபிடிக்கலை. ஆக்சுவலாக இது சீனாவை சேர்ந்த யூனிட்ரி ரோபோட்டிக்ஸ் அப்படிங்கிற நிறுவனத்தின் யூனிட்ரி கோ 2 அப்படிங்கிற வணிக ரீதியான ரோபோ நாய் அப்படிங்கிறது எக்ஸ்போஸ் ஆகுது. சைனீஸ் ப்ராடக்ட்டு அதை அந்த யூனிவர்சிட்டி வாங்கி காசு கொடுத்து 2 லட்சத்துலேருந்து 3 லட்சம் அந்த ரோபோ நாய் அதை காசு கொடுத்து வாங்கி டெல்லியில் நடக்கக்கூடிய ஏஐ இம்பேக்ட் சம்மிட்டில் நாங்கள் தான் இதை கண்டுபிடிச்சோம் அப்படின்னு சொல்லிட்டு காட்சிப்படுத்தியிருக்காங்க. எதுக்காக இந்த ஏஐ இம்பேக்ட் சம்மிட் ஏற்பாடு செய்யப்பட்டிருக்கு தெரியுமா? இந்தியாவில் ஏஐ துறை சம்பந்தப்பட்ட முதலீடுகள் குவியணும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஒரே மோட்டிவில் தான் இந்த எக்ஸ்போவை ஏற்பாடு பண்ணியிருக்காங்க சென்ட்ரல் கவர்மெண்ட். ஆனால் இதில் ஒரு யூனிவர்சிட்டி தப்பு பண்ணியிருக்காங்க. உடனே இந்த விஷயம் தெரிஞ்ச உடனேயே சீனாவை சேர்ந்த ஒரு நிறுவனத்துக்கிட்ட ப்ராடக்டை வாங்கி அதை இந்தியன் ப்ராடக்ட் அப்படின்னு சொல்லிட்டு இவ்வளோ முக்கியமான ஒரு எக்ஸ்போவில் காட்சிப்படுத்தின அந்த யூனிவர்சிட்டியை உடனடியாக இந்த சம்மிட்டில் இருந்து வெளியேறுங்க அப்படின்னு சொல்லிட்டு சென்ட்ரல் கவர்மெண்ட் அதிரடியான உத்தரவை பிறப்பிச்சிருக்காங்க. மேலும் சம்பந்தப்பட்டவர்கள் மீது ஆக்ஷன் எடுக்கப்படும் அப்படின்னும் சென்ட்ரல் கவர்மெண்ட் அறிவிச்சிருக்காங்க. இப்போது இண்டி கூட்டணி ஒட்டுமொத்தமாக இது எவ்வளோ பெரிய அசிங்கம் தெரியுமா? இவ்வளோ பெரிய ஒரு மாநாட்டில் சைனீஸ் ப்ராடக்டை இந்தியன் ப்ராடக்ட் அப்படின்னு சொல்லிட்டு
வரக்கூடிய வெளிநாட்டு தலைவர்கள் முன்னிலையில் காட்சிப்படுத்திருக்கீங்க. எவ்வளோ பெரிய அசிங்கம் தெரியுமா அப்படின்னு எதிர்க்கட்சிகள் குதிக்க ஆரம்பிச்சிட்டாங்க. சும்மாவே குதிப்பாங்க, இவ்வளோ பெரிய தப்பு நடந்திருக்கு, குதிக்காமையாக இருப்பாங்க? ஆக்சுவலாக இதில் சென்ட்ரல் கவர்மெண்ட்டுடைய மிஸ்டேக்கும் இருக்குது. அவங்க டெஃபினட்டாக கிராஸ் செக் பண்ணியிருக்கணும். சரியான ஒரு ப்ராடக்ட் தானா, இந்தியாவில் தயாரிக்கப்பட்ட ப்ராடக்ட் தானா அப்படின்னு சொல்லிட்டு சென்ட்ரல் கவர்மெண்ட்டு விழிப்புணர்வாக இருந்திருக்கணும். கிராஸ் செக் பண்ணியிருக்கணும். வந்திருக்கக்கூடிய ஒவ்வொரு ப்ராடக்ட்டையும் செக் பண்ணியிருக்கணும். அந்த கவனக்குறைவு மத்திய அரசாங்கத்தின் மீது இருக்கக்கூடிய தப்பு தான், இல்லைன்னு சொல்லலை. ஆனால் எதிர்க்கட்சிகள் இந்த ஏஐ இம்பேக்ட் சம்மிட்டே ஃப்ளாப்பு, ஃபெயிலியர் ஆயிடுச்சு அப்படின்னு சொல்லிட்டு ஒரு தவறான பிம்பத்தை கட்டமைக்க பார்க்குறாங்க. இது மிக முக்கியமான வரலாற்று சிறப்பு மிக்க சம்மிட் அப்படிங்கிறதுல எந்த டவுட்டும் யாருக்கும் வேண்டாம். ஏன்னா அவ்வளவு நாடுகளை சேர்ந்த பிரதிநிதிகள் இதில் கலந்துக்கிறாங்க. ஏஐ சம்மந்தப்பட்ட பெரிய பெரிய நிறுவனங்கள்லாம் இதில் பார்ட்டிசிபேட் பண்ணுறாங்க. பல முதலீடுகள் ஏஐ துறையில் இந்தியாவில் வர இருக்குது இந்த ஒரு சம்மிட் காரணமாக. அதனால் ஒரு யூனிவர்சிட்டி பண்ண தப்பை வச்சுக்கிட்டு ஒட்டுமொத்தமாக இந்த சம்மிட்டே ஃப்ளாப்பு அப்படின்னு போர்ட்ரை பண்ண எதிர்க்கட்சிகள் துடிக்கிறாங்க. அதில் உண்மை இல்லை அப்படின்னு சொல்லிட்டு இந்த வீடியோவை முடிக்கிறேன். இந்த செய்திகளை பற்றி உங்களுடைய பார்வைகளை மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். தொடர்ந்து கனெக்டில் இருங்க. அடுத்தடுத்து நிறையா பதிவுகளை பார்க்க போகிறோம். நன்றி. ஜெய் ஹிந்த்.